மேலறை தியானம் மே மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் லோரா நியூபெரி, வெர்ஜீனியா, USA. தலைப்பு பசுமையான குருத்துக்கள். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஏசாயா 43ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 21ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நடந்து போனவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் பாலை வெளியிலே வழியையும் வெட்ட வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நானும் எனது கணவரும் சிறிய மரக்காட்டில் நடைப்பயணம் செய்வதை மிகவும் விரும்புவோம். சுத்தமான காற்று, சில உலர்ந்த மரங்கள், காட்டு மலர்கள், பாடும் பறவைகள் ஆகியவை எமக்கு உற்சாகம், மகிழ்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றை தருகின்றன. ஒரு முறை நாம் வந்தபோது காடு எரிந்து கரிக்கட்டைகளை கண்டது மனதுக்கு வேதனையாக இருந்தது. ஆனால் கருகிப்போன மரங்களை நான் உற்று கவனித்த நேரத்தில் சாம்பலின் ஊடாக பசுமையான குருத்துக்கள் வெளிவருவதை கண்டேன். நான் அதை கவனித்தபடியினால்தான் அவை என் கண்களுக்கு புலப்பட்டன. எனது வாழ்க்கையிலும் இப்படி புதிய குருத்துக்களை காண்பதற்கு பழைய உரையாடல்கள், இழந்து போன சந்தர்ப்பங்கள் ஆகியவற்றை நினைத்து பார்க்க வேண்டியிருந்தது. ஆனால் பழையனவற்றை நினைக்க வேண்டாம். வரப்போகும் புதிய காரியங்களில் எமது நோக்கை வைக்கும்படி கடவுள் சொல்கிறார். எமது வாழ்வில் வரும் ஆசீர்வாதமான புதிய குருத்துக்களில் கவனம் வைத்தால் எதிர்காலத்தில் நம்பிக்கையுடன் முன் செல்ல கடவுள் வழிகளை திறப்பதை காணலாம். ஜெபம். கிருபையுள்ள ஆண்டவரே, நம்பிக்கையுடன் முன் செல்ல நீங்கள் வழிகளை திறப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் எனக்காக ஆயத்தப்படுத்தும் நன்மைகளை இன்று கவனித்து பார்ப்பேன். கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.